Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க பட்டர்ஃப்ளை நெக் வச்ச ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த ஃப்ராக் வந்து 8 இயர் பேபிக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். plain velvet fabric எடுத்து ஸ்டிச் பண்ணேன். ஃப்ராக் ஃபுல்லாவே plain-ஆ கொடுத்துட்டு இந்த பட்டர்ஃப்ளைல மட்டும் நான் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 3 மீட்டர் plain velvet fabric எடுத்திருக்கேன். 8 இயர் பேபிக்கு 3 மீட்டர் fabric வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ராகோட யோக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். யோக் பார்ட் கட் பண்ணுறதுக்காக எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்து இந்த ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். அந்த ஃபோல்ட் பண்ண கிளாத்தை வந்து இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிளாத் வந்து 4 லேயர்ஸாக இருக்கும். இப்போ ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இப்போது யோக் பார்ட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட யோக் பார்ட்டோட ஹைட் வந்து 10 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு ஆட் பண்ணி 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணி லைன் போட்டுக்கிறேன். ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் வந்து 4.75 இன்ச்சு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். ரெடி ஷோல்டர் வந்து எனக்கு 2.5 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கு வித்து வந்து 1.75 இன்ச்சு வருது. இப்போ ஆம் ஹோல் மார்க் பண்ணுறேன். ஆம் ஹோல் லென்த் வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ ஆம் ஹோல் லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட்டு வந்து 28 இன்ச்சு. 28 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 7 இன்ச்சு. ஆம் ஹோல் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 7 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டு 26 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 6.5 இன்ச்சு. இப்போ ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்டோம் அந்த இடத்துல 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து தனியாக பேக் போர்ஷனில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணி அந்த இடத்துல பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டோ வேஸ்ட்டோ இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு லைன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு 2 இன்ச்சு விடுறேன். அந்த செஸ்ட்டு வேஸ்ட்டையும் நான் லைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம் ஹோல் கர்வ் கொடுக்கணும். இப்போ நான் ஆம் ஹோல் லென்த் வந்து 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன் 2.5 இன்ச்சு. அப்புறம் இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் மார்க் பண்ண மார்க்கும் இந்த மார்க் எல்லாத்தையும் அப்படியே ஒரு கர்வ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டை செக் பண்ணிக்கலாம். என்னோட ஃபுல் ஆம் ஹோல் வந்து 12 இன்ச்சு, அதோட பாதி 6 இன்ச்சு. ஸோ மேலே ஷோல்டர் 1/2 இன்ச்சு விட்டுட்டு கர்வை மெஷர் பண்ணுறேன். 6 இன்ச்சு எனக்கு கரெக்டாக வருது. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம் ஹோல், அதுக்கப்புறம் சைடு, அதுக்கப்புறம் கீழே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக தனித்தனியாக எடுத்து கட் பண்ணணும். ஸோ அதை வந்து அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் யோக் போர்ஷன் கட் பண்ணிவிட்டேன். யோக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான வேஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நெக்கோட வித்து இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம நெக்கு வந்து தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக கட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செஸ்ட் வேஸ்ட் எல்லாம் கட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு தனித்தனியாக கட் பண்ணணும். ஸோ நான் கிளாத்தை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஃப்ரண்ட் பீஸு. இப்போ இந்த மாதிரி திருப்பியும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஸ்கேல் இந்த மாதிரி வி ஷேப்க்கு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வி நெக்கை வந்து அப்படியே ஷார்ப்பாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கர்வாக வர மாதிரி கட் பண்ணணும். கிராஸ் லைன் போட்டு இல்லையா, அதோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்கிட்ட உள்ள இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனை அப்படியே கொஞ்சம் உள்ள அந்த 1/2 இன்ச்சுக்கு வளைச்சி வி வர மாதிரி நம்ம நெக்கு வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி நெக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் பட்டர்ஃப்ளை வைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். பேக்கோட நெக் வித்து கட் கொடுத்துருந்தேன். ஸோ மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து 5 இன்ச்சு லென்த்து வைக்கிறேன். இப்போ லென்த்து மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே வந்து நெக்கு வித் வந்து 1.75 இன்ச் இருக்குது. ஸோ கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். நெக்கு வித் கீழே பாக்ஸ் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் ஷேப் தான் வைக்கிறேன். ரவுண்டாக நான் ட்ரா பண்ணிவிட்டு இந்த நெக் அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ பேக் நெக் வந்து இந்த மாதிரி நான் ரவுண்ட் நெக் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பேக் யோக் பார்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் வைக்கிற பட்டர்ஃப்ளை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பை வந்து ஒரு பேப்பர் பேட்டர்னில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிளாத்தில் கட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரண்ட் போர்ஷனோட ஷோல்டர் பகுதி இது வரைக்கும் வரும். ஷோல்டர் பகுதியை மேலே விட்டுட்டு அப்படியே இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை இந்த மாதிரி கிராஸாக வைக்கிறேன் ஃப்ரண்ட் போர்ஷனை. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் அந்த கிளாத்தில் இருக்கோ அந்த ஷேப்பில் அதே மாதிரி நான் அந்த பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முடியுது. ஸோ அந்த முடிகிற இடத்தையும் நான் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனே எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம அந்த நெக்கு ட்ரா பண்ணதை சென்டராக வச்சுட்டு இந்த இடத்துல பட்டர்ஃப்ளை ஷேப்பை நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஸோ மேலே போர்ஷன் வந்து கொஞ்சம் பெருசாக வர மாதிரி, கீழே வந்து இங்கே முடியிற இடத்துல மார்க் பண்ண இல்லையா, ஸோ அங்கேருந்து இந்த கீழ் போர்ஷனை வந்து இந்த மாதிரி கிராஸை கொண்டு வந்து இப்படி பட்டர்ஃப்ளை ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் பட்டர்ஃப்ளை ஷேப்பை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பட்டர்ஃப்ளைல 2 சைடு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேப்பர் பேட்டர்னை நான் கேன்ல வச்சு அப்படியே இந்த ஷேப்க்கு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் பேப்பர் பேட்டர்னை கேன் ஷீட்டில் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன். ஏன் நம்ம இந்த கேன்ல கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த கேன் வச்சோம் அப்படின்னா நமக்கு பட்டர்ஃப்ளை வந்து அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிட்டு, கேன் வாஷ் பேப்பர் அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ண அது சுருங்கிடும். கட் பண்ண இந்த கேன் வந்து இந்த ஷேப்பில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த கேன் வச்சு நம்ம கிளாத் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கிளாத்தை வந்து 4 லேயர்ஸாக போட்டிருக்கேன். ஒரு சைடுக்கு 2 பீஸ், இன்னொரு சைடுக்கு 2 பீஸ் வரும். ஸோ கிளாத் வந்து 4 லேயர்ஸாக போட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ண கேனை வந்து இந்த மாதிரி போட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணதை அப்படியே அந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் கிளாத்லையும் பட்டர்ஃப்ளை ஷேப் கட் பண்ணிக்கிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே ஒரு லேயர் கிளாத் இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி வைக்கணும். அதுக்கு மேலே நம்ம கேன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேன் ஷீட்டை அதுக்கு மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு லேயரு கிளாத்தை வந்து இந்த மாதிரி அதுக்கு மேலே வைக்கணும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து வரணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு கிளாத்தை வந்து 4 லேயர்ஸாக மடித்து போட்டிருக்கேன். கீழே வந்து கிளாத் சரியாக வரதுக்காக லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த் வந்து 5 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஆட் பண்ணி 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் பைசப் ரவுண்டு வந்து 10 இன்ச்சு வந்தது, அதோட பாதி வந்து 5 இன்ச்சு. ஸோ 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட அகலம் வந்து 6 இன்ச்சு. ஸோ இந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணலையா, அந்த இடத்துல எந்த இடத்துல 6 இன்ச்சு வந்து மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு லைன் வந்து நீட்டாக போட்டுட்டு இந்த இடத்துல 6 இன்ச்சு வருது. ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கீழ் ரவுண்ட் வந்து 9 இன்ச்சு, அதோட பாதி வந்து 4.5 இன்ச்சு. 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் இந்த இடத்துலையும், மேலேயும் சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட லென்த்து மார்க் பண்ணலையா, அங்கேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி, இப்போ ஸ்லீவோட லென்த் இந்த இடத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணலையே, அதுக்கப்புறத்துலேருந்து அப்படியே கீழே இறக்கி கர்வ் மாதிரி ட்ரா பண்ணணும். இப்போ ஸ்லீவோட அகலம் வந்து செக் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு வரணும். எனக்கு கரெக்டாக வருது 6 இன்ச்சு. இப்போ இது கரெக்டான அகலம் கிட்ட லைன் போட்டுக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கிட்ட லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டேன். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட கரெக்டான அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கீழ் அகலம், அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டான மேல் அகலம் மார்க் பண்ணி இருக்க இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர்கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ராகோட கீழ் போர்ஷன் கட் பண்ணணும். இப்போ ஃப்ராகோட ஃபுல் லென்த் வந்து நான் 44 இன்ச்சு வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஆட் பண்ணி 45 இன்ச்சாக எடுத்துக்கிறேன். நான் ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 45 இன்ச்சு எடுத்துக்கிறேன். கீழே வந்து அம்ப்ரெல்லா ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். ஸோ அம்ப்ரெல்லா ஷேப் கட் பண்ணுறதுக்கு இப்போ 45 இன்ச்சு லென்த்து வந்து தான், அந்த லென்த்துக்கு டபுளாக கிளாத் எடுத்துக்கணும். ஸோ நான் இப்போ கிளாத் வந்து 2 டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதோட கிளாத்தோட லென்த் வந்து 45 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு 45 இன்ச்சு கிளாத்தோட லென்த் இருக்குது. ஸோ இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ண இந்த கிளாத்தை வந்து மடிப்பு இருக்கு இல்லையா, இப்போ மடிப்பு இருக்க சைடு இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ அம்ப்ரெல்லாக்கு ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஆஃப் சர்க்குலர் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேல் பகுதியில் மார்க் பண்ணலாம். இப்போ வேஸ்ட்டு வந்து எனக்கு 26 இன்ச்சு. ஸோ 26 வந்து 3.14ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3.14ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 8.5 இன்ச்சு வந்தது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஆட் பண்ணி 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே அந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து 9.5 இன்ச்சு அப்படியே பிடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதை அப்படியே இந்த மாதிரி கர்வாக ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம கீழே வைக்கிற அம்ப்ரெல்லா பொசிஷனோட லென்த் மார்க் பண்ணணும். ஃப்ராகோட ஃபுல் லென்த் வந்து 45 இன்ச்சு சொன்னேன். ஸோ அதில் யோக் பார்ட் வந்து 10 இன்ச்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் இந்த கீழ் பகுதியில் வந்து 35 இன்ச்சு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே அந்த மார்க்கிங் கிட்ட இருந்து இந்த மாதிரி இன்ச் டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 35 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு திருப்பி அந்த இடத்துலேருந்து 35 இன்ச்சு எங்கே வருதுன்னு மார்க் பண்ணணும். இதே மாதிரி இன்ச் டேப்பை தள்ளி வச்சு லென்த்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி இந்த மாதிரி கீழேயும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மேல் பகுதியை கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழ் பகுதியையும் கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ கீழ் பகுதி இந்த மாதிரியான ஆஃப் சர்க்குலர் அம்ப்ரெல்லா ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் நெக் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ பிசர் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் 1.5 இன்ச்சு வித் இருக்க கிளாத் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கிளாத்து இந்த சைடு வந்து பிசர் இருக்கனால அந்த பிசரை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா கிளாத்தில் ஒரு சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த வி ஷேப்பும் கிளாத்தோட வி ஷேப்பும் இந்த 2 வி ஷேப்பும் ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த மெயின் பீஸையும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த வி ஷேப்பு அதுக்கப்புறம் இந்த கர்வ் இருக்க இடத்துலலாம் சின்னதாக கட் கொடுத்துட்டு இப்போ பேக் சைடு திருப்பணும். பேக் சைடு இந்த மாதிரி திருப்புறதுக்கு முன்னாடி இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக பேக் சைடு திருப்பிட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 1/4 இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் 1/4 இன்ச்சு தள்ளி அப்படியே அந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் நெக் ஸ்டிச் பண்ணணும். பேக் நெக்கும் அதே மாதிரி 1.5 இன்ச்சு வித் இருக்க அந்த நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி ஓரத்தில் 1/4 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்கில் வந்து கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சுட்டு நெக் கிளாத்தையும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக திரும்புறதுக்காக இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிறேன். தையலில் படாமல் கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீஸை பேக் சைடு திரும்பணும். பேக் சைடு திருப்புறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் எக்ஸ்ட்ரா பீஸ்க்கு மேலே போட்டுக்கணும். பேக் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பேக் பீஸை கரெக்டான சைடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை போட்டுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் ஒன்றா வச்சுட்டு இப்போ இந்த பேக் சைடோட இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே 2 ஷோல்டரையும் ஈக்குவலாக பிடிச்சிட்டு அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டரையும் ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி வச்சுட்டு இந்த பேக் பீஸோட எக்ஸ்ட்ரா பீஸை இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு பீஸுக்கு மேலே வச்சுட்டு அப்படியே 2 ஷோல்டரையும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 சைடு ஷோல்டரும் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் சைடில் நம்ம அந்த நெக்கு ஃபினிஷ் பண்ணல இல்லையா, ஸோ பேக் சைடில் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் பேக் சைடு திருப்பிட்டு அப்படியே நம்ம ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ஸ்லீவில் ஃபஸ்ட்டு கீழ் சைடு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ கீழ் சைடு பிசர் இல்லாமல் மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாடி பீஸை கரெக்டான சைடு போட்டுட்டு ஸ்லீவை வந்து பேக் சைடு திருப்பி போட்டு ஸ்லீவோட சென்டர் வந்து ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லீவ் பீஸையும் பாடி பீஸையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிட்டே வந்து லாஸ்ட்டில் எங்கே வந்து நிற்கிதோ அந்த இடத்துல இருந்து அப்படியே நம்ம பாடி பீஸையும் ஸ்லீவ் பீஸையும் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாடி பீஸையும் ஸ்லீவ் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ 2 சைடு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ராக்கில் கீழ் பகுதி ஜாயின் பண்ணணும். பாடி பீஸை வந்து கரெக்டான சைடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ் பகுதி பீஸ் இருக்கு இல்லையா அதோட வேஸ்ட் பகுதியை இந்த மாதிரி பேக் சைடு திருப்பி போட்டுட்டு வேஸ்ட் பகுதிக்கு மேலே கீழ் பகுதியோட வேஸ்ட் பகுதி இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு அப்படியே வேஸ்ட் பகுதியையும் பாடி பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். இப்போ பாடி பீஸையும் கீழ் பகுதியையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் பாருங்கள் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸையும் ஜாயின் பண்ணணும். இன்னொரு சைடு பாடி பீஸை கரெக்டான சைடு வச்சுட்டு கீழ் பகுதியையும் பேக் சைடு திருப்பி போட்டுட்டு பாடி பீஸையும் இந்த கீழ் பகுதியும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைட்லேயும் கீழ் பகுதி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைடு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். இப்போ ஸ்லீவ்லேருந்து 2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் செஸ்ட்டு கிட்ட நம்ம ஆல்ரெடி கட் கொடுத்துருப்போம். வேஸ்ட்டு கிட்டையும் கட் கொடுத்துருப்போம். அந்த கட் கிட்ட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் வேணும்னாலும் 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ நெக்கில் வைக்க போகிற அந்த பட்டர்ஃப்ளை டிசைன் ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே இருக்க பீஸை வந்து மேல் சைடு வந்து பேக் சைடு தெரியிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கேன் அதுக்கு மேலே போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி கேன் மேலே போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து இந்த கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் சைடு மேலே வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைடு பீஸ் எடுத்துக்கிறேன். ஒரு சைடு பீஸ் எடுத்துகிட்டு இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இந்த ஷேப்பில் வரணும். ஸ்டிச் பண்ணும்போது பேக்கில் திருப்பிக்கலாம். இப்போ மேலே இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிக்கிறேன். பேக் சைடு இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு இந்த 3 கிளாத்தையும் ஒன்றா வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு கேப் விட்டுக்கலாம். ஏன்னா திருப்புறத்துக்கு நமக்கு கேப் வேணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஷேப்லேயே நம்ம அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு கிளாத்தை ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஷார்ப்னஸ் வர இடத்துலலாம் ஷார்ப்பாக வர மாதிரி அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு
இந்த ரவுண்ட் ஷேப் இருக்க இடத்துலலாம் நல்லா கர்வ் வந்து ரவுண்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது இந்த இடத்துல கேப் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். ஸோ ஃப்ரண்ட் சைடு திருப்புறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கர்வ் ஷேப்லலாம் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக திரும்புறதுக்கு அந்த தையலில் முன்னாடி வரைக்கும் அப்படியே சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக கட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கேப்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி கிளாத்தை உள்ளே விட்டு விட்டு அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு திருப்பணும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டேன். இப்போ இந்த கர்வ் இருக்க இடத்துலலாம் நல்லா ஒழுங்காக திரும்புறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பினதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் இருக்கும் இல்லையா, ஸோ கிளாத்து இந்த மாதிரி உள்ள சைடு மடிச்சுட்டு பிசுறு இருக்க கிளாத்தை அப்படியே உள்ள சைடு மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டர்ஃப்ளை ஷேப் ஃபுல்லாகவும் அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஒரு சைடோட பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு பட்டர்ஃப்ளையும் ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் 2 சைடு பட்டர்ஃப்ளையும் ரெடி பண்ணிவிட்டேன். நம்ம நெக்கில் வந்து இந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும். ஃப்ராக்கோட ஃப்ரண்ட் சைடு நெக் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு நெக்குக்கு மேலே பட்டர்ஃப்ளை கிளாத் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை கிளாத்தை கரெக்டாக வச்சுட்டு இந்த நெக்கோட ஷார்ப் கிட்ட நம்மளுக்கு பட்டர்ஃப்ளையோட அந்த ஷார்ப்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதி வரணும். இந்த மாதிரி வச்சு அப்படியே பின் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி மேல் சைடும் நெக்கு கூட கரெக்டாக அந்த மாதிரி வச்சு மேல் சைடையும் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடு பட்டர்ஃப்ளை இருக்கு இல்லையா, அதையும் கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் கிட்ட இந்த பட்டர்ஃப்ளையோட ஷார்ப் இருக்கு இல்லையா, அந்த வச்சுட்டு கீழே பின் பண்ணிக்கோங்க. அப்படி மேலேயும் பின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் அந்த பட்டர்ஃப்ளையை நெக்கு கூட வச்சு பின் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஜாயின் பண்ணணும். இதே ஷேப்பில் பின் பண்ணதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடில் மேலேருந்து இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து அப்படியே அந்த நெக்கோட சென்டர் இருக்கு இல்லையா, வி ஷேப் மாதிரி வருது இல்லையா, அந்த சென்டர் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கீழே அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, கீழேருந்து அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நல்லா டபுள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த பட்டர்ஃப்ளை இது பிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடும் இந்த பட்டர்ஃப்ளை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக எனக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பீஸ் தனித்தனியாக இருக்கு இல்லையா, இந்த 2 பீஸ் வந்து அப்படியே சென்டரில் வந்து ஒட்டின மாதிரி இருக்கணும். அப்படின்னா இந்த 2 பீஸும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ அந்த பட்டர்ஃப்ளையோட சென்டரில் ரெண்டும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை கிளாத் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் பட்டர்ஃப்ளை நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு பிளெயினாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை இருக்க இடத்துல. இந்த இடத்துல வந்து டியூப் பீட்ஸும் ஸ்டோன்ஸும் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டியூப் பீட்ஸும் ஸ்டோனும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். மீதி இருக்க ஃப்ராக்லாம் அப்படியே பிளெயினாகவே விட்டுட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ட்ரெண்டிங்கில் இருக்க பட்டர்ஃப்ளை நெக்கு ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ராக் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதில் டிஎம் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.